கந்தர் அலங்காரத்தில் 5வது பாடல். முருகப்பெருமானை கிழவன் என்று சொன்னார்கள். யார் சொன்னார்? திருமுருகாற்றுப்படை பாடிய நக்கீரர் முடிக்கிற பொழுது இடும் என இடிதரும் அருவி படமுதிர் சோலை மலை கிழவோனேன்னு முடிச்சுட்டார். முருகன் கிழவனா? கிழவன்னா 2 அர்த்தம். ஒன்னு தலைவன், இன்னொன்னு வயசானவன். முருகன் வயசானவன் இல்லை, அவன் என்று மகளாத இளமைக்காரன். குன்றம் எரிந்தாய், குறைகடலில் சூஜடிந்தாய், புந்தலைய பூதப் பொறுபடையாய், என்றும் இளையாய் அழகியாய், ஏரூர்ந்தான் ஏரே உளையாய் என் உள்ளத்துறை என்பது திருமுருகாற்றுப்படை. கிழவன் அவர் பாடிட்டார். இவர் பார்க்கிறார் அருணகிரியார். நக்கீரர் ஒன்னு கிழவன்னு சொன்னாரே, நீ கிழவனா? நீ குழந்தையல்லவா அப்பா? நீ யார் தெரியுமா? நீ அழுததும் யாரார் அழுதார்கள் தெரியுமா? கடல் அழுதது, குன்று அழுதது, சூரன் அழுதான், சமுத்திரம் அழுதது நீ வேல்விடப் போகிறாய் என்று, கிரவுஞ்சமலை அழுதது தன்மேல் வேல் பாயும் என்று, சூரன் அழுதான் தன்னை நீ வென்று விடுவாய் என்று விம்மி விம்மி அழுதார்கள். நீ குழந்தை, நீ அழுதாய். இப்படி அழக்கூடிய குழந்தையை குறிஞ்சியிலே வாழக்கூடிய கிழவன், குறிஞ்சி நிலத்துக்கு தலைவன் என்று இந்த பூமி சொல்லுகிறதே, இது வேடிக்கையல்லவா?